அனைவருக்கும் வணக்கம். உத்திரம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணநலன் உடையவர்களா இருப்பாங்க, எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 12வது நட்சத்திரமா உத்திரம் நட்சத்திரம் வரும். இந்த உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த நட்சத்திரமா 2வது நட்சத்திரமா வரும். ஆகவே இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு முதல் திசை சூரிய திசையா இருக்கும். சூரிய திசையில பிறந்தவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் சிம்ம ராசியில வரும். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 3 பாதங்களும் கன்னி ராசிக்குரிய ஒரு நட்சத்திரமா வரும். அவை முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் வருவாரு. 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் வருவாரு. பொதுவா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படினாலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பு இவர்கள்ட்ட இருக்கும். அதன் வகையில இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மிகுந்த மன வலிமை அப்படிங்கிறது இருக்கும். அதீதமான மன வலிமை கொண்டவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மன வலிமையோடு எதிர்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மையை மட்டுமே பேசக்கூடிய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜ கிரகம், ஒரு தலைமை கிரகம். ஆகவே இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எதையுமே செய்ய மாட்டாங்க. மேலும் உண்மை பேசாதவர்களே இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்ததா பார்த்தோம்னா கல்வி கேள்விகள்ல சிறந்தவர்களா இருப்பாங்க. நிறைய தேடல் குணம் இவர்கள்ட்ட இருக்கும். நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி தேடி கத்துப்பாங்க. சோ அப்படி ஒரு தேடல் மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க. பல விஷயங்களையும் பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சிறந்த அறிவாற்றல் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கம்பீரமான நடையும் கம்பீரமான உடல் தோற்றமும் கொண்டவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். இவருடைய கம்பீரமான நடையினாலும் கம்பீரமான பேச்சினாலும் மற்றவர்களை எளிமையா கவர்ந்து இழுத்துருவாங்க. சோ அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இவர்களை சுத்தி எப்போதுமே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. எதிர்காலம் பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். எதிர்காலம் கருதி திட்டமிட்டு செயலாற்றுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் சோர்ந்து உட்கார்ந்துட மாட்டாங்க. சோர்வா இருக்கிறது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவர்களே மோட்டிவேஷன் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணி அப்படியே சுறுசுறுப்பா அடுத்த வேலை என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே சுறுசுறுப்பானவர்கள் எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு வேலையில இறங்குறாங்கன்னா அதை சாமர்த்தியமா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு ஒரு சிக்கலான அந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, தன்னுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சாமர்த்தியமா செய்து முடிப்பாங்க. அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். மேலும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி, நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நேர்மையோடும் உண்மையோடும் மட்டும்தான் அந்த காரியத்தை அணுகுவாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. தனக்கு அதால எந்த ஒரு ஆதாயமே ஏற்படலைனாலும் பரவாயில்ல, நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்ததான் இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிறந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா பேசுவாங்க. பேசியே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. எதிரியை கூட பேசியே வீழ்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த பேச்சில ஒரு கம்பீரமான தன்மை, இவர்களுடைய பேச்சில ஒரு கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தடம் புரளாத ஒரு மனநிலை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும். தெய்வ காரியங்கள் மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் என்னன்னாக்கா, யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்றாங்கன்னா அதை பொறுமையா கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருடைய மனமும் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டாங்க. சோ இதெல்லாம் இவருடைய ஒரு சிறந்த குணமா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா மற்றவர்கள் இவர்களை அலட்சியப்படுத்தினாக்கா அதை பொறுத்தும் கொள்ள மாட்டாங்க. திடீர்னு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமா வந்துடும். அதே சமயத்துல சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சினத்தை கையாள தெரிந்தவர்களாகவும் இருப்பாங்க. எந்த நேரத்துல கோவப்படணும், கோபம் அதிகமா வருதுன்னா அதை எப்படி நம்ம கையாளுறது அப்படிங்கிற அந்த யுத்தி, அந்த ஒரு வித்தையெல்லாம் தெரிந்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா சிக்கனத்தை கையாளக்கூடியவர்களா இருப்பாங்க. சிக்கனவாதிகளா இருப்பாங்க. அனாவசியமா எந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டாங்க. சேமிக்கிறதுல அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. சுயமரியாதையை எப்போதும் விட்டு கொடுக்காதவர்களா இருப்பாங்க. சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் கண்ணியம் உடையவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த ஒரு மனப்பான்மை என்னன்னாக்கா, பொருளாதார ரீதியா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பொருளாதார ரீதியா யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றமுடையவர்களா இருப்பாங்க. இவருடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் அமைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உடலை எப்போதும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதன்படி கட்டுக்கோப்பாவும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய நடையில ஒரு நளினம் மிளிரும். இவருடைய நடையே ஒரு கம்பீரமா இருக்கும். அடுத்தா பார்த்தோம்னா சிறந்த கல்விமானாக இருப்பாங்க. பலதரப்பட்ட விஷயங்களை எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கணும். அந்த தேடல் குணம் எப்போதுமே இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். இதெல்லாம் கல்வி சார்ந்த வகையில மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்போதுமே தயங்க மாட்டாங்க. சோ அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கள்ட்ட இருக்கும். மேலும் சில காரியங்களை தன்னை தவிர யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. இந்த எண்ணம்
ஜோதிடம் சில சமயங்கள்ல அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். மனோதிடம் வாய்ந்தவர்கள் யாருக்கும் எதற்காகவும் பயப்பட மாட்டாங்க. இவங்க எப்போதும் உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறதுனால யாருக்கும் பயந்து நிக்க மாட்டாங்க. எது உண்மையோ அதை பட்டன் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பான குணம் கொண்டவர்கள். அடுத்தது பார்த்தோம்னா இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த உழைப்பினால தன்னுடைய சொந்த முயற்சியினால வீடு வாகனங்கள் வாங்கி அதுல வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆடம்பரமான பொருட்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை பெருசா பண்ண மாட்டாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நயவஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா தெரியாது. நயவஞ்சகம் அறியாதவர்களா இருப்பாங்க. இனிமையாக பேசி அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய பேச்சு தான் இவருடைய மிகப்பெரிய பிளஸ். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, அதுல தடம் புரளாம தன்னுடைய இலக்கு மேல குறியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல ஏதாச்சும் ஒரு சிறிய குறைபாடுகளை கண்டாலும் அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. எல்லாமே இவர்களுக்கு எப்போதும் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. கலைகள் மேல அதிகமான ஆர்வம், கலை பற்றிய தேடல்கள் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். சிறந்த சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க. நிறைய புது புது விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய இளமை வாழ்க்கை மிகவும் வறுமையா போனாலும் இவருடைய முதுமையில ஒரு சிறப்பான இடத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. முதுமை பருவத்துல பலவிதமான வளங்கள் இவர்கள்ட்ட எப்போதுமே வந்து சேர்ந்துரும். அனுபவ அறிவு அதிகமா பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால பலருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல எப்போதுமே இருப்பாங்க. இவருடைய பேச்சாற்றலால எதிரிகளை கூட எளிமையில மடக்கி விடக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சிறந்த சிக்கனவாதிகளா இருப்பாங்க. சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல தன்னலம் கருதாம பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். பிறருக்காக உழைக்கக்கூடிய மனப்பான்மை எப்போதுமே இருக்கும். அதேபோல அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள அதிக ஆர்வம் இருக்கும். மேலும் ஒரு சிலர் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் செலுத்துவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த சமயம், சாஸ்திரம், வேதங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு பொது பலன்களை டீடைலா பார்த்தோம். அடுத்த இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதாவது உத்திரம் நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன நட்சத்திரம்னு தெரியும். ஆனா எந்த பாதம்னு கேட்டா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம், எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத டீடைலா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த புரிதலோட இந்த பாத வாரியான பலன்களை ஒரு வாட்டி பார்க்கிறது சிறப்பு. முதலாவது அந்த உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான், ராசிதிபதியும் சூரிய பகவான் தான். மேலும் நவாம்சாதிபதி குரு பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சூரியன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட ஒரு மத்தியம பகுதியில ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைந்து பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்கள் நானும் தன்னுடைய வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மற்றவர்களும் சுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, அதுல ஒரு நேர்த்தியான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது இவர்கள்ட்ட வெளிப்படும். இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா அரசாங்கத்துல உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில அமரக்கூடிய ஒரு வாய்ப்பும் தகுதியும் பெற்றவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட ஒரு திறமை, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுலாம் அதிக அளவுல இருக்கும். தலைமை வகுக்கக்கூடிய அந்த ஒரு தலைமை பண்பு இவர்கள்ட்ட அதிகமா வெளிப்படும். பெரும்பாலும் இவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். தவறான பாதைக்கு போறத சுத்தமா விரும்ப மாட்டாங்க. மற்றவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்காமலும் விட மாட்டார்கள். பெரிய பெரிய மனிதர்களோட பழகிறத தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. முக்கியமான பிரமுகர்களுடன் இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்புவாங்க. அதன் மூலம் மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையா பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பொது நிகழ்வுகள்ல கலந்து கொள்றதுலயும் பொது நிகழ்ச்சிகளுக்கு அதிகமா உதவி செய்யறதுலயும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த விஷயங்களுக்கெல்லாம் பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உதவி செய்தாலும் அதற்கு எந்த ஒரு எதிர்பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் அடிக்கடி இந்த பழமை வாய்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரத விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இறை வழிபாடுடன் சிற்பங்களையும் ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பழமையான விஷயங்கள் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. நிறைய பழைய விஷயங்கள் எல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான், ராசிதிபதி புதன் பகவான், நவாம்சாதிபதி சனி பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வராங்கன்னா சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் சனி இந்த காம்போல வருவாங்க. இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் எப்போதும் எதிலையும் சரி பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பொறுமையே இவர்களுடைய வெற்றிக்கு காரணமா அமையும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை கலை நயத்தோட பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அறிமுகமே இல்லாதவர்கள்ட்ட கூட கலகலப்பா பேசி பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி இந்த கற்பனையில மூழ்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய கற்பனை எப்போதும் மனதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல இந்த கதை கவிதை எழுதுறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். இந்த 2ஆம் பாதத்துல பிறந்த பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா சிறந்த கதை ஆசிரியர்களா இருப்பாங்க. சிறந்த
சிறந்த எழுத்தாளர்களா இருப்பாங்க, நல்ல கவிதை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமான பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வேணும் தான், அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு பிடிவாத குணம் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும். பழைய நாணயங்கள், கலை பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கிறது கிடையாது. திருமணத்துக்கு பிறகும் இந்த காதல் சார்ந்த நினைவுகளை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயங்களை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, கலை நயத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த வீட்டை அடிக்கடி பாத்தீங்கன்னா கலை நயத்தோட ஏதாச்சும் அலங்கரித்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பான குணம் என்னன்னா, மற்றவர்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதை விட நாம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே சொந்தமாக ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு வல்லமை இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான், ராசிதிபதி புதன் பகவான், அதே போல நவாம்சாதிபதியும் சனி பகவான் தான். ஆனா அந்த இரண்டாம் பாதத்தை காட்டிலும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. அதாவது இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பொய் பேசுபவர்களை கண்டால் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மேலும் அவர்களோட பழகுறதையும் கொஞ்சம் தவிர்த்துப்பாங்க. மேலும் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுல தீவிரம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகள், எதையுமே உழைத்து நம்ம பெற வேண்டும், இலவசமா வர பொருட்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், நம்முடைய உழைப்பால நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மனைவி பிள்ளைகள் இவர்கள்லாம் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மனைவி பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல உங்களுடைய கொள்கை விருப்பம் இது போன்ற விஷயங்கள்ல மற்றவர்கள் தலையிடுறத பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. மற்றவர்கள் தலையிட்டா அதுல சற்று கோபம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் அமைதியாக காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுநல சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பொதுநலன் கருதி எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு அதிகமான அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால இந்த அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால இளமையிலேயே முதிர்ச்சி பெற்றவர்கள் போல மற்றவர்களுக்கு தோற்றம் அளிப்பாங்க. இவ்வளவு சின்ன வயசா இருக்கு, சாதாரணமா நிறைய விஷயங்களை சொல்றாரே அப்படின்னு மற்றவர்களுடைய சிந்தனைக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரியான பல விஷயங்களை பலருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்தவரை உதவி செய்து மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க. உதவி செய்யறது தான் இவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமா கொடுக்கும். ஆகவே ஆதரவு இல்லாம இருக்க எல்லாருக்குமே இவங்க உதவி செய்து அதன் மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தா உத்திரம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திராதிபதி சூரிய பகவான் தான், ராசிதிபதி புதன் பகவான் தான், ஆனா நவாம்சாதிபதி குரு பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி கேள்விகள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. பலவிதமான விஷயங்களை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பு மேல அதீதமான ஆர்வம் இருக்கும். மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதுமே மறக்க மாட்டாங்க. மேலும் தாயார் மேல அதிகமான பற்றும் பாசமும் கொண்டவர்களா இருப்பாங்க. கொண்ட கொள்கையில கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய கொள்கையை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல கோபம் கடுமையா வந்துடும். அதனால டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க. அதிகமா பேசிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடியே இருப்பாங்க. நேர்மையாக வாழ வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். தேசப்பற்று மிக்கவர்களா இருப்பாங்க. தேசத்திற்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இனத்துடைய முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துல மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர்களா இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையை நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். மேலும் தன்னால குடும்பத்துக்கு எந்த கரையும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனையும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாக செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த பிரபல நிறுவனங்கள்ல பெரிய பதவிகள்ல அமரக்கூடிய வாய்ப்பும், பெரிய அமைப்புகள்ல கௌரவ பதவியில அமரக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்குது. அது சார்ந்த வகையில நல்ல ஒரு பெயரும் புகழும் நிச்சயமா இவர்களுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். இப்ப இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம குழப்பத்திலேயோ மன வருத்தத்திலேயோ மனக்கவலையிலேயோ நம்ம அடுத்தது வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவற்ற மனநிலை இருக்கும் போதோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கவலையில அப்படியே ஆழ்ந்து அதே நினைச்சு 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 நம்ம நொந்துகிட்டு இருப்போம். அந்த நேரத்துல நம்ம கவனத்தை திசை திருப்புறது தெய்வ வழிபாடு மட்டும்தான். தெய்வத்து மேல நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பிட்டோம்னாக்கா இந்த பிரச்சனை கவலைகள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிச்சிடும். மறக்க ஆரம்பிச்சனால நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மனநிலை அமைதி பெறாத போது நம்முடைய மனநிலையை அமைதிப்படுத்தி வாழ்க்கையில நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இந்த ஒரு புரிதலோட தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு சிறப்பான பலன்களையும் சிறப்பான மன அமைதியும் கொடுக்கும். ஆகவே இந்த 2 தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு வர நம்முடைய குழப்பங்கள்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் புரிதலும் நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததாக வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் சென்று வர வேண்டிய தலங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சானூர் சென்று வருது சிறப்பு. மேலும் சூரியனார் கோவில் போயிட்டு வருது சிறப்பு. இந்த 2 இடத்துக்கும் வருடத்துக்கு ஒரு முறையோ அப்படின்னா உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது ஒரு வாட்டி போயிட்டு தரிசித்து வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தெய்வ வழிபாடு, கோவிலுக்கு போறது இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய மன அமைதியை பெருக்கிக் கொள்றதுக்கு தான். ஏன்னா நம்மளுடைய மன அமைதி தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய எண்ணம், மன எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய வெற்றிக்கும் காரணம், தோல்விக்கும் காரணம். ஆகவே மனதை சீர்படுத்தி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு தெய்வ வழிபாடு நமக்கு துணை புரிகிறது. அதாவது மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு, நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் திங்க் பண்றோம், நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்துல நிறைய கவனம் செலுத்துவோம். வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம். ஆகவே மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மளால நல்ல ஆக்டிவா நம்முடைய ஒர்க்கை பண்ண முடியும், நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நம்முடைய பெஸ்ட்டை கொடுத்தோம்னாக்கா அதுல நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள், நாம எதிர்பார்த்திடாத அதிசயமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூட்சமம். இந்த புரிதலோட தெய்வ வழிபாடு பண்றது நமக்கு அதீதமான நற்பலன்களை வாரி வழங்கும். ஓவரால் அந்த வீடியோ பதிவுல உத்திரம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்கள், பாத வாரியான சிறப்பு பலன்கள், மேலும் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோவில்களுக்கு சென்று வருது சிறப்பு, எந்த தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில உங்களுக்கு வேற என்னென்ன டீடைல்லாம் தேவை அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இந்த காம்போல ரொம்ப டீடைலா ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் டீடைலான பிரெடிக்ஷன் பதிவிட்டு இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் ஏதோ ஒரு வகையான ஒரு புரிதல் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அதே போல கோச்சார பொது பலன்கள் ரொம்ப டீடைலா பதிவிட்டு வரோம் நம்முடைய சேனல்ல. அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த வீடியோக்கள் மூலமா நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and